கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இந்த காரியமானது ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். தன் தாய் தகப்பன் தன் உற்றார்களை விட்டு கர்த்தர் சொன்னபடி அங்கு வந்ததினால கர்த்தராகிய ஆண்டவர் 4 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் சேர்த்து இந்த வார்த்தைகளானது ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்மை பெரிய ஜாதியாக்கி நம் ஆசீர்வதித்து நம் பேரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.